12வது தலைப்பு மக்காவை நோக்கி. இப்ராஹீமின் தந்தை, அவரின் சமூகத்தார், அரசர் என அனைவருமே இவரின் மீது கோபப்பட்டனர். அதனால் தான் அவர் அந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு சென்று அங்கே அமைதியான முறையில் அல்லாவை வணங்கி மக்களையும் அல்லாவின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று விரும்பினார். இப்ராஹிம் தம் தந்தையிடம் இருந்து விடை பெற்று ஊரை விட்டு வெளியேறினார். இப்ராஹிம் தம் மனைவி ஹாஜராவை மக்காவுக்கு அழைத்து செல்ல நாடினார். மக்காவில் புட்களோ மரங்களோ இருக்கவில்லை. மக்காவில் கிணறோ ஆறோ இருக்கவில்லை. மக்காவில் உயிரினங்களோ மனிதர்களோ இருக்கவில்லை. அந்த நிலையில் இப்ராஹிம் மக்காவை வந்தடைந்தார். இப்ராஹிம் தம் மனைவி ஹாஜராவை, பாச குழந்தை இஸ்மாயிலையும் அங்கே தனிமையில் விட்டுவிட்டு அவர்களிடமிருந்து விடை பெற நாடினார். அப்போது இப்ராஹிமை நோக்கி அவர்களின் மனைவி, என் பிரியமானவரே, என்னை இங்கே விட்டுவிட்டு நீங்கள் எங்கே செல்கின்றீர்கள்? குடிக்க நீரோ உண்ண உணவோ எதுவும் இல்லாத இந்த பூமியில் என்னை தனியாக விட்டுவிட்டு செல்கின்றீர்கள் என்று கேட்டார். பிறகு கேட்டார், அல்லாஹ் தான் உங்களுக்கு இவ்வாறு செய்யும்படி கட்டளையிட்டாரா? ஆம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார். அதற்கு ஹஜரா, அப்படியென்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வீணாகி விட மாட்டார் என்று கூறினார். 13வது தலைப்பு ஜம்சம் கிணறு. குழந்தை இஸ்மாயிலுக்கு ஒரு முறை தாகம் ஏற்பட்டது. அவர்களுக்கு தாயார் நீர் புகட்ட நாடினார். ஆனால் அந்த பாலைவனத்தில் ஏதும் தண்ணீர், மக்காவில் கிணறோ ஆறோ கிடையாது. எனவே ஹாஜரா தண்ணீரை தேடி அங்கிருந்து மலைகள், சஃபாவில் இருந்து மருவா வரை, மருவாவில் இருந்து சஃபா வரை ஓடிச் சென்று பார்க்கின்றார். அல்லாஹ் ஹாஜராவுக்கும் இஸ்மாயிலுக்கும் உதவி செய்தான். அவர்களுக்கு அங்கே நீரை உண்டாக்கினான். வறண்ட அந்த பூமியிலிருந்து புனித நீர் வெளியானது. இஸ்மாயிலின் தாயார் ஹாஜராவும் அந்த நீரை குடித்தார். இன்னும் நீர் மிச்சமாக இருந்தது. அதுதான் ஜம்சம் கிணறாக மாறியது. அல்லாஹு தஆலா ஜம்சம் கிணறில் பரக்கத் செய்தான். இதுதான் ஹஜ்ஜில் மக்காவில் நீரருந்தும் ஜம்சம் கிணறாக இருக்கின்றது. மேலும் இந்த ஜம்சம் நீரை தான் மக்கள் மக்காவில் தங்கள் இல்லத்துக்கு எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். 14வது தலைப்பு இப்ராஹீமின் கனவு. சில காலங்களுக்கு பிறகு இப்ராஹிம் மக்காவிற்கு திரும்பினார். தம் மகன் இஸ்மாயிலையும் தம் மனைவி ஹாஜராவையும் அவர் சந்தித்தார். இப்ராஹிம் தம் மகன் இஸ்மாயிலை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இஸ்மாயில் ஓடியவராக, விளையாடும் சிறிய பிள்ளையாக இருந்தார். எங்கேனும் சென்றால் தம் தந்தையை துணையுடன் தான் வெளியேறுவார். இப்ராஹிம் இஸ்மாயிலை அதிகம் நேசித்தார். ஒரு நாள் இரவு இப்ராஹிம் தம் அருமை மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடு கொடுப்பதாக கனவு கண்டார். இப்ராஹிம் வாய்மையான உண்மையான நபியாக இருந்தார். அதை போன்று அவரின் கனவும் உண்மையானதாகவே இருக்கும். எனவே இப்ராஹிம் தம் மகனிடம் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். அதை பற்றி உன் கருத்து என்ன என்று கேட்டான். மகன் இஸ்மாயில் கூறினான், என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டதன் படி செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் உள்ளவனாக காண்பீர்கள். இப்ராஹிம் இஸ்மாயிலை தம்முடன் அழைத்து கொண்டு தம் கையில் கத்தியை எடுத்துக்கொண்டார். இப்ராஹிம் மினாவை அடைந்த போது இஸ்மாயிலை அறுத்து பலியிடு கொடுக்க நாடினார். இஸ்மாயில் தரையில் படுத்து கொண்டதும் அவரின் கழுத்தில் இப்ராஹிம் கத்தியை வைத்து அறுக்க நினைத்தார். ஆனால் அல்லாஹோ தன் நேசர் தன் கட்டளையிட்டதை செய்கின்றார். மேலும் அவர் அல்லாஹ்வை அதிகம் நேசிக்கின்றாரோ அல்லது தம் மகனை அதிகம் நேசிக்கின்றாரோ என்பதை சோதித்து பார்க்கத்தான் விரும்பினார். அந்த சோதனையில் இப்ராஹிம் வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அனுப்பி வைக்க இஸ்மாயிலுக்கு பகராக அந்த ஆட்டை அறுக்கும்படி கட்டளையிட்டார். இப்ராஹிமின் அந்த தியாக செயல் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. எனவே பக்ரீத், அதாவது ஹஜ்ஜு பெருநாள் தினத்தில் பிராணிகளை பலி கொடுத்து படி முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டான். அல்லாஹ் தன் நேசர் இப்ராஹிமின் மீது சலவாத்தையும் கருணையையும் சலாத்தையும் நிம்மதியையும் பொழிவானாக. அல்லாஹ் இப்ராஹிமின் மகன் இஸ்மாயில் மீது சலாத்தையும் கருணையும் சலாமையும் நிம்மதியையும் பொழிவானாக. ஆமீன். 15வது தலைப்பு காபா. இப்ராஹிம் தன் ஊருக்கு சென்று சில காலங்களுக்கு பிறகு மக்காவில் திரும்பி வந்து அல்லாஹ்வுக்கு ஒரு திரு இல்லத்தை கட்ட நாடினார். அந்த நேரத்தில் மக்காவில் எத்தனையோ இல்லங்கள் இருந்தன. ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஓர் இல்லம் கூட இருக்கவில்லை. இஸ்மாயில் தம் தந்தையுடன் இணைந்து அல்லாஹ்வுக்கு ஓர் இல்லத்தை கட்ட விரும்பினார். எனவே இப்ராஹிமும் இஸ்மாயிலும்
மலைகளில் இருந்து கற்களை எடுத்து கொண்டு வந்து அவர்கள் இருவரும் தங்கள் கைகளாலே கஅபாவை கட்டினார்கள். மேலும் அவர்கள் இருவரும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு அவனிடம் துஆவை செய்து கொண்டிருந்தார்கள். எங்கள் ரப்பே, எங்களிடமிருந்து இந்த செயலை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீ யாவற்றையும் செவியுட்பவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றாய். அவ்வாறே அல்லாஹு தஆலா இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயிலின் துஆவை ஏற்றுக்கொண்டார். கஅபாவை பரக்கத் செய்தான். அந்த கஅபாவை தான் நாம் எமது தொழுகையில் கிப்லாவாக முன்னோக்குகின்றோம். ஹஜ்ஜுடைய காலத்தில் முஸ்லிம்கள் அந்த கஅபாவை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். மீதும் அதை சுற்றி தவாப் செய்கின்றார்கள். அதன் அருகில் தொழுகின்றார்கள். இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் இணைந்து கட்டிய கஅபாவின் அல்லாஹ் பரக்கத் செய்தான். அந்த அமலையும் அவர்கள் இருவரிடமிருந்தே ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் இப்ராஹிம் மீது சலாத்தையும் பொழிவானாக. அல்லாஹ் இஸ்மாயிலின் மீதும் சலவாத்தையும் பொழிவானாக. அல்லாஹ் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சலாமையும் பொழிவானாக. ஆமீன். 16வது தலைப்பு பைத்துல் முகத்திஸ். இப்ராஹிமுக்கு சாரா என்ற பெயரில் வேறொரு மனைவி இருந்தாள். மேலும் இப்ராஹிமுக்கு சாராவின் மூலமாக பிறந்த இன்னொரு மகன் இருந்தார். அவரின் பெயர் இஸ்ஹாக். இப்ராஹிமும் இஸ்ஹாக்கும் ஷாம் தேசத்தில் தங்கியிருந்தனர். தம் தந்தையும் சகோதரரும் மக்காவில் அல்லாஹ்வுக்கு கஅபா எனும் இறை இல்லத்தை கட்டியதை போன்று இஸ்ஹாக் ஷாமில் அல்லாஹ்வுக்காக ஓர் இல்லத்தை கட்டினார். இப்ராஹிம் நபி அவங்களோட சம்பவத்தை பார்த்துட்டு வந்தோம். அதில் தொடர்ச்சியாக அல் குர்ஆனில் பல்வேறு நபிமார்களுடைய பெயர்கள் மற்றும் அவர்களின் வரலாற்று சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் உலகில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுடைய பெயர்களும் வரலாறுகளும் குர்ஆனில் முழுமையாக குறிப்பிடப்பட்டில்லை. இது குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சூரா காஃபிரில் 78வது வசனத்தில் நாங்கள் உங்களுக்கு சில தூதர்களின் வரலாற்றை கூறியுள்ளோம், மேலும் சிலருடைய வரலாற்றை உங்களிடம் கூறவில்லை. இந்த குர்ஆன் வசனத்தை அடிப்படையாக வச்சு அல்லாஹ்விடம் அனைத்து நபிமார்களுடைய முழு செய்திகளும் வரலாறுகளும் இருந்தாலும் நமக்கு தெரியப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் சில நிகழ்வுகளை மாத்திரம்தான் பதிவாக்கி உள்ளான். இந்த அடிப்படையில் இந்த கிசசுன் நபி கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பைத்துல் முகத்திஸ்ங்கிற தலைப்புக்கு கீழால இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்திஸை கட்டியதாக கூறப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் குறித்து குர்ஆன்லேயோ இல்லாட்டி சஹீஹான ஹதீஸ்லேயோ எந்த விதமான நேரடியான ஆதாரங்களும் குறிப்பிடப்பட்டு இல்லை. இந்த கிதாபில் இடம்பெற்றிருக்கிறத சில மதரசாக்களில் எப்படி கிதாபில் இருக்குதோ அதே மாதிரி படித்து கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை படித்து கொடுக்கும் போது அதில் பிழைகள் இருந்தன்னு சொன்னா கட்டாயம் நாங்கள் அந்த பிழைகளை சுட்டி காட்டித்தான் அதை படித்து கொடுக்கணும். மக்காவிலே எவ்வாறு அல்லாஹ்வின் காவிரி ஒரு வீட்டை கட்டினாரோ அந்த ஒன்றை போல ஷாமிலே சிறிய தேசத்திலே அல்லாஹ்வின் காவிரி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டை கட்டினார்கள். வஹாரல் மஸ்ஜிது, இந்த மஸ்ஜித் அல்லதி எப்படிப்பட்டது அப்படின்னா பனாஹு இஸ்ஹாகு ஃபி ஷாமி, ஷாமிலே சிறிய தேசத்திலே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்டதே அப்படிப்பட்ட இந்த மஸ்ஜித் ஆகிறது. ஹுவ பைத்துல் மக்திஸ், அது பரிசுத்தப்பட்ட வீடாகும். அது பைத்துல் மக்திஸ் ஆகும். வஹுவ மஸ்ஜிதுல் அக்ஸா, அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அக்ஸா என்பது யாருமே மிக தொலைவில் இருக்கிறது. நம்ம பேர் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லதி எப்படிப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால் பாரக்கல்லாஹு ஹவ்லஹு, ஹவுல் அப்படினா சுற்றி இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை அல்லாஹ் பரக்கத் செய்தானே அப்படிப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா ஆகும். வபாரக்கல்லாஹு ஃபி அவுலாதி. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தா விளங்கும் புக்கில் இருக்கிறத கிசசுன் நபி கிதாபில் இருக்கிறத அப்படியே படித்து கொடுக்குறாங்களே தவிர இதில் இருக்கக்கூடிய பிழைகளை அவங்க சுட்டி காட்டுறாங்க இல்லை. ஆனால் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிழையைத்தான் உங்களுக்கு சுட்டி காட்டிக்கிறோம். ஸோ ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை உறுதியாக எங்களால் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டினார் என்று சொல்லி கூறப்படுது. அந்த கட்டிடம் என்னென்று சொல்லி நாங்கள் முதல்ல ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படி ஆராய்ந்து பார்த்துட்டு சொன்னால் தொல்பொருள் ரீதியாக ஆய்வு செய்த போது மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிற இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டினதாக ஒரு சுவர் காணப்படுது. அந்த சுவர் ஆரம்பத்தில் ஒரு பெரிய கட்டிடமாக இருந்ததாகவும் அது இப்போ உடைக்கப்பட்டதாகவும் தொல்பொருள் ரீதியாக உறுதி செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொன்னால் இது தான் என்று சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிபிலி பள்ளின்னு சொல்லக்கூடியதை மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லி இன்னும் சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மெப்பில் இருக்கக்கூடிய முழு சுத்து வட்டாரமுமே மஸ்ஜிதுல் அக்ஸா தான், அதாவது பைத்துல் முகத்திஸ். இதில் நீங்கள் எந்த இடத்துல தொழுதாலுமே அது மஸ்ஜிதுல் அக்ஸாவாகத்தான் காணப்படும். அதே மாதிரி இந்த வளாகத்தில் எந்த இடத்துல ஒரு கட்டிடம் வந்தாலும்
அதுவும் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவாகத்தான் காணப்படும். யாரா முதலாவது இந்த கட்டிடம் கட்டின என்று சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பார்த்தோம் என்று சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டினதாக ஒரு சிவர் வந்து காணப்படுது. முழுமையாக இருந்த சிவர் வந்து இப்போ உடைக்கப்பட்டு ஒரு சிவர், அதாவது ஒரு மதில், ஒரு சிவர் துண்டு மாத்திரம்தான் இப்போ வந்து காணப்படுது. இன்னைக்கு கூட யூதர்கள் வந்து இதை வந்து வணங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட ஒரு புனித கோயில் என்று சொல்லி. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வேறு ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டிடம் கட்டியிருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் வந்து இருக்காது. ஆனால் அவங்க வந்து இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய இந்த வளாகத்தில் கட்டினதால இது முதலாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லி உறுதி செய்யப்படுது. இதுக்கு வந்து நாங்கள் ஆதாரமாக சில சஹீஹான ஹதீஸ் மற்றும் குர்ஆன் வசனங்களை வந்து பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆனில் வந்து 34வது அத்தியாயம் 14வது வசனத்தில் கூறியிருக்கிறான், நாங்கள் சுலைமான் நபியின் மரணத்தை தீர்மானித்த போது அவருடைய மரணம் ஜின்களுக்கு தெரியவில்லை. அவருடைய ஊன்றுகோலை ஒரு பூச்சி தின்றுவிட்டது. அவர் கீழே விழுந்த போது ஜின்கள் உணர்ந்தன. அவர் மறைவை அறிந்திருந்தால் அந்த வேளையில் அவர் தொடர்ந்திருக்க மாட்டார். அதாவது அவர் தன்னுடைய கட்டுமான பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் தான் அவர் வந்து மரணித்திருக்கிறதாக இந்த சம்பவத்தில் வந்து எங்களுக்கு தெரியுது. அல்லாஹ் குர்ஆனில் வந்து முழுமையாக அவர் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினதாக கூறாவிட்டாலும் இந்த வரலாறு வந்து எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சஹீஹான ஹதீஸ் ஒன்று வந்திருக்குது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், சுலைமான் பின் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா அதாவது பைத்துல் முகத்திஸை கட்டி முடித்த பின் அல்லாஹ்விடம் 3 விடயங்களை கேட்டதாக. இந்த ஹதீஸ் வந்து சுனன் அல் நசாயில 693வது மற்றும் இப்னு மாஜாவான ஹதீஸ்களில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. இது ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஹதீஸாக இருக்குது. இந்த குர்ஆன் வசனம் இந்த ஹதீஸ்களை வந்து ஆதாரமாக கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது பைத்துல் முகத்திஸை கட்டியதாக உறுதி செய்யப்படுது.